சென்னையில் இருக்கிற டாப் பஃபே ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1 இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ நேஷன் நுங்கம்பாக்கம் பிரான்ச். பார்பிக்யூ நேஷன் வந்து சென்னை ஃபுல்லாக நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் வச்சுருந்தாலும் அதிலே வந்து பெஸ்ட்டு ரேட்டிங்காக இருக்கிறது வந்து நுங்கம்பாக்கம் பிரான்ச் தான். அது மட்டும் இல்லாமல் பார்பிக்யூ நேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கிரில் பாக்ஸில் வச்சு இந்த பார்பிக்யூலாம் வந்து சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட் பேன் இந்தியா லெவலில் ஆரம்பித்து சென்னையிலையும் வந்து பயங்கரமாக கலக்குனாங்க. முதல்ல வந்து எங்களுடைய டி நகர் பிரான்ச்சு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. இப்போ கரண்ட்டாக வந்து ரேட்டிங் வைஸில் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கிறது நுங்கம்பாக்கம் பிரான்ச். 2வது இடத்துல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் பார்பிக்யூ. இவங்க வந்து பார்பிக்யூ நேஷன் போலவே வந்து அதே மாதிரி அந்த கிரில் பாக்ஸில் வந்து பார்பிக்யூலாம் வச்சு அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து பயங்கரமாக வந்து ஹிட் ஆகிட்டாங்க. இதில் இவங்களுடைய பிரான்ச் வந்து பர்டிகுலராக எது ஃபேமஸ்ஸு சென்னையில் நல்ல ரேட்டிங் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டி நகர் பிரான்ச்சு. கிட்டத்தட்ட 25,000 பேர் வந்து இந்த டி நகர் பிரான்ச்சுக்கு வந்து கூகுளில் வந்து ரிவ்யூ போட்டு அது வந்து ஒரு 4+ ரேட்டிங் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஒரு பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் தான். அது வந்து என்னென்னா கோல் பார்பிக்யூ. அதில் குறிப்பாக எந்த பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டி நகர் பிரான்ச் ஆஸ் வெல் அஸ் அந்த ஓஎம்ஆரில் இருக்கிற அதாவது நாவலூரில் இருக்கிற இன்னொரு பிரான்ச். இந்த 2 பிரான்ச்சுமே வந்து கோல் பார்பிக்யூ பொறுத்த அளவில் நல்ல ரேட்டிங்கில் இருக்குது. இவங்களும் வந்து இந்த கிரில் பாக்ஸில் இந்த பார்பிக்யூஸ்லாம் சர்வ் பண்ணி அதே கிட்டத்தட்ட 3 ரெஸ்டாரண்ட்ஸுமே வந்து சேம் கான்செப்ட் தான். ஆனால் வந்து நல்ல ரேட்டிங் கொடுத்து நிறையா பேர் வந்து சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸாக வந்து இந்த பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. அடுத்ததான் 4வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா த பிக் பார்பிக்யூ. அவங்க வந்து இதே மாதிரி கிரில் பாக்ஸ் கான்செப்ட் தான். ஆனால் இவங்க வந்து 2 பிரான்ச் வச்சுருக்காங்க சென்னையில். ஒன்று துரைப்பாக்கம் அண்டு இன்னொன்று வந்து சைதாப்பேட் அந்த லிட்டில் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பஃபே செட்டப் வச்சு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பஃபே டிஸ்பிளே அப்படின்னு பேர் எடுக்கிற அளவுக்கு இவங்க வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு வராங்க. இவங்க வந்து பெங்களூர்லேயும் நிறையா பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. இப்போ சென்னையில் இந்த 2 ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்க. 2மே வந்து சக்கப்போடு போட்டுட்ருக்கு. அடுத்ததாக 5வது இடத்துல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் என்னென்னா ஸ்மோக் அப் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டு. இவங்களுமே வந்து அந்த கிரில் பாக்ஸ் கான்செப்டில் பார்பிக்யூலாம் வந்து நிறையா வந்து சர்வ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 5ல் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே வந்து பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்ஸ் தான். அதுதான் வந்து செம்ம வேல்யூ ஃபார் மணி. நீங்கள் வந்து ஒரு 600 ஒரு 900 ருபீஸ்க்கு பே பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வறுத்து போட்ட காசை எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நல்ல வர்த்தாக சாப்பிட்லாம். அதே சமயம் இவங்களுடைய அதாவது ஸ்மோக் அப்போடைய குறிப்பிட்ட எந்த பிரான்ச் வந்து நல்ல ரேட்டிங்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டி நகர் பிரான்ச் அண்டு போரூர் பிரான்ச். இந்த 2 பிரான்ச்சுமே வந்து நல்ல ரேட்டிங் கொடுத்து மக்கள் வந்து நிறைய அளவில் அங்கே போய் சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு 50% ஆஃப்னு அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க. ஸோ அந்த வகையில் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக ஒரு பட்ஜெட் ரேஞ்சாகவும் நிறைய இடங்களில் வந்து மக்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்தது 6th ஸ்பாட்டில் இருக்கிற ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து டி நகரில் இருக்கிற ஃப்ளெச்சாஸோ. இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா அந்த டி நகர் பனகல் பார்க்கு கிட்டேயே வந்து இருக்குது. இது வந்து ஹைதராபாத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். அவங்க வந்து இங்கே சென்னை டி நகரில் வந்து பிரான்ச் போட்டு அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல செம்மையாக ஃபேமஸாக போயிட்டுருக்கு டி நகர் பிரான்ச்சு. இப்போதைக்கு சென்னையில் ஒரு பிரான்ச் தான் வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் போலவே வந்து நிறைய இடங்களில் ஓப்பன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்ற ஊர்லலாம் பார்த்திங்கன்னா 2-3 பிரான்ச் வந்து வச்சுருக்காங்க. அந்த வகையில் இவங்க வந்து சென்னையில் காலடி வச்சுருக்காங்க. அந்த குறிப்பிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டும் நல்லா போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து மற்ற இடங்கள்லையும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன கான்செப்ட்னால் அந்த கிரில் பாக்ஸ் மாதிரி கிடையாது. மாறாக அவங்களே வந்து ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு பிளேட்டில் வந்து அதை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹீட்டு அந்த புகை இதெல்லாம் வந்து ஒத்துக்காதவங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு நல்ல சாய்ஸ். அதே சமயம் பார்பிக்யூ பிடிக்கும், அந்த மாதிரி ஹீட்டாக இருக்கிறது சஃபகேட்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு நல்ல சாய்ஸ். இங்கே நம்ம சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால நிறையா செட்டிநாடு டிஷ்ஷஸும் வந்து அவங்க மெயின் கோர்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் சாப்பிட்றதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. 7வது இடத்துல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மயிலாப்பூரில் இருக்கிற கிரில் பாக்ஸ். பேருக்கு ஏற்ற மாதிரியே இது வந்து அந்த கிரில் பாக்ஸை வச்சு சர்வ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான்.
ஆனால் இங்கே வந்து மெயின் கோர்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஆம்பியன்ஸும் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இவங்க வந்து டி நகர் பிரான்ச் ஒன்று வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ ரீசெண்டாக அது வந்து க்ளோஸ்டுன்ற மாதிரி காட்டுது. பட் இவங்களுடைய அந்த மயிலாப்பூர் பிரான்ச் வந்து ஆரம்பித்த காலத்துலேருந்து வந்து நல்லா ஹிட் ஆகி செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ முதல் 7 இடத்துல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்பிக்யூ ஸ்டைல் அந்த கிரில் பாக்ஸ் வச்சு ரெஸ்டாரண்ட்ஸ் தான். அது எல்லாமே வந்து ஒர்த்து வேல்யூ ஃபார் மணி. கொஞ்சம் டெசர்ட்டு மெயின் கோர்ஸ் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். சில இதில் வந்து நிறையா இருக்கும், சில இதில் கம்மியாக இருக்கும். 8வது இடத்துல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாப்ரிகா காஃபே. இது வந்து கோர்ட்யார்ட் பை மேரியாட் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் குறிப்பாக எதுக்கு ஃபேமஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய சண்டே பிரஞ்ச் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து சாட் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனியாக கவுண்டர் வச்சு அந்த சாட் இதில் இந்த பஃபேயோடு சேர்த்து இந்த சாட்லேயுமே வந்து நிறைய ஐட்டம்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இது வந்து சென்னையில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 7 இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து பார்பிக்யூ கிரில் பாக்ஸ் கைண்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ். அடுத்தது 8வது இடத்துல நம்ம சஜஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து இந்த பாப்ரிகா காஃபே. அடுத்ததாக 9வது இடத்துல இருக்கிறது வந்து டி நகரில் இருக்கிற ஒரு முக்கியமான ரெஸ்டாரண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பஜார்னு சொல்லுவாங்க. இது வந்து 24/7 ஓப்பன். எப்போ வேணால் போய் பஃபே சாப்பிட்டு வரலாம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டி நகரில் இருக்கிற அந்த ஜிஆர்டி கிராண்ட் ஹோட்டலில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஏன்னா இது வந்து நல்ல ரேட்டிங். நான் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுறது வந்து பெரும்பாலும் வந்து ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸை லிஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தது. பட் இது வந்து சம்திங் யூ ஷுட் நாட் மிஸ். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு பஃபே தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக 10வது இடத்துல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்ரி ரெஸ்டாரண்ட். இது வந்து எங்கே இருக்குன்னா அண்ணா நகர் ஈஸ்ட் லொக்கேஷனில் இருக்குது. இதுவுமே வந்து ஒரு கிரில் கான்செப்டில் நிறையா வந்து டேபிளில் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து டேஸ்ட்டில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக இது சென்னையில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் நம்ம சஜஸ்ட் பண்ணுற டாப் 10 ரெஸ்டாரண்ட்ஸ் பஃபே ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை. வெஜிடேரியன் பஃபே ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் வந்து நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இன்னொரு வீடியோவில் போகிறேன். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. லைக் மத்சியா, ராயல் இந்தியானா, இன்னும் அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன்னு சொல்லிட்டு நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அது வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன 10 ரெஸ்டாரண்ட்ஸோடைய வீடியோவும் நான் வந்து நேரடியாகவே பல ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதோடைய இண்டிவிஜுவல் வீடியோ எல்லாமே நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தால் எனக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள், நானும் போய் சாப்பிட்றேன். ஸோ இதுதான் அந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.